முதல் வானொலியில் இப்பொழுது முதல் ஒலிக்க இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நான் உங்கள் சிவானி. இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்க இருக்கின்றார் பின்னணி பாடகி உமா ரமணன். உமா ரமணன் பற்றிய தகவல்களோடு அவர் பாடிய இனிய பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க இருக்கின்றன. சரி, இன்றைய நிகழ்ச்சியின் ஆர்வமாக உமா ரமணன் பாடிய பாடல் ஒன்று ஒலிக்க கேட்கலாம். ஒலிக்கும் பாடல் அரங்கேற்ற வேளை திரைப்படத்திற்காக KG ஜேசுதாஸ் மற்றும் உமா ரமணன் இணைந்து பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா. வாழாத பாரிஜாதம் நடைபோடும் வண்ணப்பாதம் கேளாத வேணுகானம் கிளி பேச்சில் கேட்கக்கூடும். அலங்கார தேவதேவி அவதாரம் செய்ததென்ன? துதியோடு சேருமோ சுகமான ராகமே காட்ட? அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேளைதானோ? உறவாடும் விழிகளே இருவெள்ளி மீன்களாயாடு. அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேளைதானோ? வசீகரமான குரல் வளம் கொண்டவராக காணப்படுகின்றார் உமா ரமணன். தென்னிந்தியாவின் மிகவும் பிரபலமான பாடகிகளில் ஒருவராக உமா ரமணனும் திகழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறுபிள்ளை பராயத்தில் இவர் இசை மற்றும் பரதநாட்டியம் ஆகியவற்றை கற்றுக்கொண்டாராம். 8 வயதில் இவர் இசை குருவாக யாரிடம் இசையை கற்றுக்கொண்டிருக்கின்றார் என்று பார்த்தால் பழனி விஜயலட்சுமி என்பவரிடம் இவர் இசையை கற்றுக்கொண்டிருக்கின்றார். அதே வேளையில் இவரது நடன குரு யார் என்று பார்த்தால் அது மிக பிரபலமான நடன தாரகை பத்மா சுப்பிரமணியம். பலரின் மனங்களையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான கணீர் என்ற குரல் வளம் கொண்டவராக காணப்படுகின்றார் உமா ரமணன். அது அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சொத்து என்றுதான் சொல்ல வேண்டும். இவரை அடையாளப்படுத்திக் கொண்டவர் இளையராஜா. ஆரம்ப காலகட்டத்தில் தனது கல்லூரியின் போட்டி நிகழ்ச்சிகளிலும் பல நிகழ்ச்சிகளிலும் பாடி பல பரிசுகளை வென்றிருக்கின்றார் உமா ரமணன். அங்குதான் அவர் ரமணனை சந்தித்திருக்கின்றார். இவரது கணவரான ரமணன் அந்த காலத்தில் இவர்கள் மனம் முடிக்கும் முன்னதாக தனது மேடை நிகழ்ச்சிகளுக்காக பாடக்கூடிய வல்லமை கொண்ட ஒருவரை தேடி அலைந்து திரிந்த வேளையில்தான் இவரது மேடை நிகழ்ச்சிகளில் இவரை கண்டு இவர் தனது பாடல் நிகழ்ச்சிகளுக்கு மிகவும் பொருத்தமானவர் என்று தீர்மானித்திருக்கின்றாராம் ரமணன். அதனைத் தொடர்ந்து உமா ரமணன் முதலில் பாடிய பாடலாக அமைவது ஒரு ஹிந்தி திரைப்பட பாடல். பிளே பாய் என்ற ஹிந்தி திரைப்படத்திற்காக உமா ரமணன் இந்த பாடலை பாடியிருக்கின்றார். உமா ரமணன் மற்றும் ரமணன் ஆகியோர் இணைந்து அந்த பாடலை ஹிந்தி திரைப்படத்திற்காக முதல் பாடலாக பாடியிருக்கின்றார்கள். இந்த பாடலை தயாரிப்பாளர் மற்றும் ஒளிப்பதிவாளரான ஜானகி ராமன் அந்த நேரத்தில் அந்த பாடலை பாடுவதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திற்காக ஒலிக்கின்றது. இந்த பாடல் உன்னிமேனனுக்கு முதல் பாடலாக அமைகின்றது. இந்த பாடல் வெளிவந்த பொழுது இவரது பெயர் விஜய் என்று குறிப்பிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் அந்த பாடலை பாடியிருந்தது உண்மையில் விஜய் என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்ட உன்னிமேனன் மற்றும் உமா ரமணன். தொடர்ந்து நிகழ்ச்சியில் அந்த பாடல் ஒலிக்க கேட்கலாம். ஒலிக்கும் பாடலுக்கு இசை இளையராஜா. பௌர்ணமி கண்களில் பார்க்கிறேன் வா. உன்னை பார்த்ததும் எந்த பெண்மைதான் கண் திறந்ததே. கண்ணே மேலும் காதல் பேசு. நேரம் பார்த்து நீயும் பேசு. பார்வை பூவை நெஞ்சில் வீசு. ஓஹோ மானே கோப
பாடிய பல பாடல்கள் அவருக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்த பாடல்கள் என்று தான் கூற வேண்டும். ஹிந்தி மொழியில் தனது முதல் பாடலை அவர் பாடியிருந்தாலும் கூட அதனைத் தொடர்ந்து அவருக்கு வாய்ப்புகள் எவ்வாறு வந்தது என்று பார்த்தால், தயாரிப்பாளரும் இயக்குனருமான AP நாகராஜன் என்பவர் இவர் பாடல்களை பாடுவதற்கு மிகுந்த ஊக்கத்தை பெற்றுக் கொடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கிருஷ்ணலீலா என்ற திரைப்படத்தில் இவர் SV வெங்கட்ராமன் என்பவரின் இசையில் பாடலை பாடுவதற்கு வழி செய்து கொடுத்தார் என்றும் சொல்லப்படுகின்றது. தொடர்ந்து நீரோட்டம் என்ற திரைப்படத்தில் ரமணனின் இசையில் இவரை பாடலை பாடியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து இளையராஜா இவருக்கு கொடுத்த பாடல்கள் இவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது என்றுதான் சொல்ல வேண்டும். இளையராஜாவின் இசை மூலம் இவருக்கு பல பாடல்கள் இவரை வெற்றி வாகையை சூட வைத்திருக்கின்றன. அவ்வாறு குறிப்பிடத்தக்கவையில் ஆரம்ப காலத்தில் இவருக்கு கிடைத்த பாடல்களாக பூங்கதவே தாழ்த்தரவாய் மற்றும் ஆனந்த ராகம் என்பனவற்றை கூறலாம். இடது விழியில் தூசி விழுந்தால் வலது விழியும் கலங்கி விடுமே. இருட்டில் கூட இருக்கும் நிழல் நான் இறுதி வரைக்கும் தொடர்ந்து வருவேன். சொர்க்கம் எதற்கு என் பொன்னுலகம் பெண்ணுருவில் பக்கம் இருக்கு கண்ணேவா. இந்த மனந்தான் என் மன்னவனும் வந்துலவும் நந்தவனந்தான் அன்பேவா. சுமையானது ஒரு சுகமானது சுவை நீதான். நீ பாதி நான் பாதி கண்ணா. அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ இல்லையே இனி நான் இல்லையே உயிர் நீயே. நீ பாதி நான் பாதி கண்ணா. அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. தமிழ் ஸ்டார் வானொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார் இந்திய திரை இசை பாடகி பின்னணி பாடகி உமா ரமணன். உமா ரமணன் பாடிய அருமையான பாடல்களோடு அவர் பற்றிய தகவல்களும் நிகழ்ச்சியில் இடம் பிடித்துக் கொண்டிருக்கின்றன. உமா ரமணன் 1976 ரமணனை திருமணம் செய்து கொண்டார். இவர் ரமணன் நடத்தி வந்த மியூசியானோ இசைக்குழுவிற்கு மிகச்சிறந்த ஒரு பாடகியாக அந்த இசைக்குழுவின் வெற்றிக்கு பல வழிகளில் உறுதுணையாக இருந்திருக்கின்றார். அந்த காலத்தில் இவர் திரைத்துறைக்கு பாட வந்திருந்தாலும் கூட எல்லா இசையமைப்பாளர்களும் இவரை பயன்படுத்திக் கொண்டார்களா என்பது கேள்விக்குறியான விடயம்தான். ஆனால் இசைஞானி இளையராஜா மிகுந்த அருமையான பல பாடல்களை உமாரமணனுக்கு பாட கொடுத்திருக்கின்றார் என்று தான் கூற வேண்டும். இதனைத் தொடர்ந்து இவருக்கு அதிகமான பாடல்களை பாட கொடுத்தவர்கள் வித்யாசாகர் மற்றும் மணிசர்மா ஆகியோரை குறிப்பிடலாம். உமாரமணன் தனியாக இளையராஜாவுக்கு மட்டும் 100 பாடல்களை பாடியவர் என்ற பெருமை மிக்கவராக காணப்படுகின்றார். இது தவிரவும் பெங்காலி, தமிழ் மற்றும் மலையாளம், கன்னடம், ஹிந்தி, தெலுங்கு, ஆங்கிலம் மற்றும் பஞ்சாபி ஆகிய மொழிகளில் பாடக்கூடிய வல்லமை கொண்டவராகவும் காணப்படுகின்றார் உமா ரமணன். உமா ரமணன் மற்றும் AV ரமணன் ஆகியோரின் மகன் விக்னேஷ் இவர்களுக்கு கிடைத்த ஒரு சொத்து என்றுதான் கூற வேண்டும். இவரது இசைக்குழுவில் மியூசியானோ இசைக்குழுவில் பிரதான வாத்திய கலைஞராக, அதாவது பியானோ வாசிக்கும் ஒருவராக இவரது மகன் காணப்படுகின்றமை இவர்களுக்கு மிகுந்த வரப்பிரசாதம் என்றுதான் சொல்லப்படுகின்றது. 6000க்கும் மேற்பட்ட மேடை நிகழ்ச்சிகளில் பாடியிருக்கின்றாராம் உமா ரமணன். தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் சிஷ்யா திரைப்படத்திற்காக ஒலிக்கின்றது. பாடலுக்கு இசை வழங்கி இருக்கின்றார் தேவா. பாடலை பாடியிருக்கின்றார்கள் ஹரிஹரன் மற்றும் உமா ரமணன். உமா ரமணனுக்கு பாடும் வாய்ப்புகளை கொடுத்த இசையமைப்பாளர்கள் யார் யார் என்று பார்த்தால் இசைஞானி இளையராஜா, MS விஸ்வநாதன் மற்றும் சங்கர் கணேஷ், கங்கை அமரன், இசை ராஜ்குமார், வித்யாசாகர், மனோஜ் கியான், விஜய் டி ராஜேந்தர் மற்றும் தேவா ஆகியோர் இவருக்கு பாடும் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அதிக பாடல்கள் இளையராஜாவுக்கு மற்றும் வித்யாசாகர், மணி சர்மா ஆகியோருக்கு இவர் பாடியிருக்கின்றவை குறிப்பிடத்தக்கது. ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது தமிழ் ஸ்டார் வானொலியின் இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சி. இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்தார் பின்னணி பாடகி உமா ரமணன். உமா ரமணன் அருமையான மேலும் பல பாடல்களை தந்திருக்கின்றார். அந்த பாடல்களை இன்னும் ஒரு இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் உமா ரமணன் பற்றிய இணைய தகவல்களோடு நாங்கள் பார்க்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் இவ்வளவு பாடல்களையும் இவ்வளவு தகவல்களையும் தான் எம்மால் இணைத்துக் கொள்ள முடிந்தது. 90களில் இவர் பாடிய பல பாடல்கள் வெற்றியை கொடுத்திருக்கின்றன. இன்னும் பல பாடல்கள் காத்திருக்கின்றன. இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம். கட்டில் ஆடாமல் தொட்டில்கள் ஆடாது கண்ணே வெட்கத்தை விட்டு தள்ளு. கண்ணம் பூப்பட்டு வெட்கத்தை நீ தொட்டு நெற்றி பொட்டொன்று வைத்துக் கொள்ளு.
கண்டாலே வாயூரும் அருந்த நேரம் சொல்லு. பெண்மையே பேசுமா, பெண்மையே பேசுமா. மௌனந்தான் பள்ளியறை மந்திரமா. கஸ்தூரி மானே கல்யாணத்தேனே கச்சேரி பாடு, வந்து கைத்தாளம் போடு. ஜாதி பூவை நெஞ்சோடு நான் சேர்த்து சூடி பார்க்கும் நேரம் இது. கஸ்தூரி மானே கல்யாணத்தேனே கச்சேரி பாடு, வந்து கைத்தாளம் போடு.